இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் வந்திருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் தில்லை விளாகத்தில் இருக்கக்கூடிய மேலக்கரைக்கு வந்திருக்கிறோம். வேளாண் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நம்ம யோசிக்கும் பொழுது கால்நடைகள் இல்லாம நம்ம உழவு தொழில் செய்ய முடியாது அப்படின்றது ஒரு உன்னதமான விடயம் கூட. நவநாகரிகத்தில் இன்றைக்கு நம்ம பல்வேறு இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் பண்டைய காலங்களில் வேளாண் அப்படின்ற ஒரு விஷயம் கால்நடைகளை மையப்படுத்தி தான் இயங்கி வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு அந்த வகையில் கால்நடைகளுடைய அந்த பயன் இன்றளவு எப்படி இருக்கு, அக்காலத்தில் எப்படி இருந்தது, என்னென்ன வகையான கால்நடைகள் மனிதன் பயன்படுத்தி வந்தான் அப்படின்ற பல்வேறு தகவலை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட இருக்கிற ஆர் செந்தில்நாதன் அவர்கள். வணக்கம் செந்தில்நாதன் ஐயா. வணக்கம். நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துக்கோங்க. என்னோட பேரு செந்தில்நாதன். நான் அலையாத்தி செந்தில் அப்படின்ற பேர்ல ஒரு 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒரு கோட்டவம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. அது காவிரி தென்படுகை மக்களோட வாழ்வியலை பத்தின அந்த புத்தகம். அது அடுத்ததா மையெருமை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். இது என்னன்னா இதே பகுதியை சேர்ந்ததுதான். வட்டார வழக்கு, இந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல், அது எல்லாமே அதுக்குள்ள வரும். அது கோட்டவம் முழுக்க முழுக்க இந்த பகுதியை சொல்லுது அப்படின்னா, மையெருமை கொஞ்சம் உலக சமயங்கள் எல்லாத்த பத்தியுமான ஒரு தரவுகளை உள்ளடக்கியதா அது இருக்கும். இது ரெண்டும் என்னுடைய புத்தகங்கள். தொடர்ந்து நான் இந்த எழுத்து பணியில என்னை இணைச்சிக்கிறதுக்காக நான் விரும்புறேன். 2வது பகுதி நேரமா இதை செய்யறேன். அதே நேரத்துல சவுதியில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கிறேன். சரி. எது முதன்மை அப்படின்னா, என்ன விருப்பத்தின்படி எழுத்து தான் முதன்மை. சரி. ஆனா வாழ்வியலுக்காக அதை சார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த எழுத்துன்னு சொல்றப்ப பல்வேறு விடயங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆவண தொகுப்பா தான் இருக்கும் இல்லையா? இந்த பகுதியில நம்ம நிகழ்ச்சியினுடைய மையத்தை உற்று நோக்கணும்னா வேளாண் சார்ந்து உங்களுடைய பார்வையில, உங்களுடைய ஈடுபாட்டுல டெல்டா பகுதி சார்ந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, இது சார்ந்த விவசாயங்கள் என்னென்னலாம் மேற்கொள்ளப்படுது, அதற்கு பயன்படுத்தக்கூடிய மாட்டு இன்னென்ன இனங்கள்லாம் பொதுவாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களை பார்த்தோம்னா நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை பெருவரையாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கலப்பின மாடுகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அது கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் எளிதா இருக்குதுன்னு கூட சொல்றாங்க. இந்த பகுதியில் உம்பளச்சேரி மாடு வகைகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு, வேறு வகையான மாட்டு வகைகள் இங்க பயன்படுத்துறாங்களா உழவுக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதலாவதா இந்த வேளாண் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மொத்தம் உலக அளவில் நம்ம எடுத்துக்கலாம். வேளாண் புரட்சி அப்படின்றது கிட்டத்தட்ட இன்னைய தேதியிலிருந்து 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தொடங்கப்படுகிறது. எங்க அப்படின்னு சொன்னா, நம்ம உலகத்தோட மத்திய ஆசிய பகுதி அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ஈரான், ஜோர்டான் அந்த பகுதியில யூப்ரட்டஸ், டைக்ரிஸ் அப்படின்ற 2 நதிகள் ஓடுது. அதுதான் மெசபடோமியா பகுதின்னு சொல்றாங்க. அங்கதான் முதல்ல வேளாண் புரட்சி அப்படின்றது ஆரம்பிக்குது 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருடம் முன்ன பின்ன உலகத்தோட மற்ற பகுதிகள் எல்லாத்திலயுமே அந்த வேளாண் புரட்சி அப்படிங்கிறது தொடங்குது. நம்ம தமிழக பகுதியா இருக்கட்டும், சீன பகுதியா இருக்கட்டும், மற்றபடி கங்கை சமவெளி பகுதியா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலயுமே சிந்து சமவெளி பகுதி, அது எல்லாத்திலயுமே ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 100-200 வருடங்கள் முன்ன பின்னதான் அந்த வேளாண் புரட்சி அப்படின்றது தொடங்குது. அந்த நேரத்துல தான் வேட்டை சமூகமாக இருந்த மனித குலம் அப்படின்றது ஒரு நிலைக்குடியா மாறி வேளாண் சமூகமா மாறுது. இப்ப இது இரண்டுக்கும் இடைப்பட்ட, இன்னும் சொல்ல போனா ஒரு வேட்டை சமூகமா இருந்த மக்களையே வேளாண் குடியா மாத்துனது அப்படின்றது இந்த மேய்ச்சல் சமூகம் தான் அப்படின்னு சொல்லலாம். கால்நடைகளுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா இறைச்சிக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறான், வேட்டையாடுறான், இறைச்சியை சுட்டு சாப்பிடுறான். அந்த இறைச்சியை எளிதா வழங்குற மாதிரி மேய்ச்சல் சமூகம் அப்படின்றது இருக்கு. நம்ம மாடுகளை நம்ம ஒரு இடத்துல நம்ம குவிச்சு வச்சு பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து இறைச்சி தேவை நமக்கு குறையுது. அப்ப நிக்கிறான். நின்னதுக்கு பிறகு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். விவசாயம் பண்ணதுக்கு பிறகு அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான தேவையாக கால்நடைகளுடைய உரம் அப்படின்றது இருக்கு. இயற்கை உரங்கள் இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு மைய கருத்தும் இருக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு செயற்கை உரங்களை போட்டு நிலத்தினுடைய தன்மையை நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதுல கண்டிப்பா கால்நடையோட பங்கு ரொம்ப இப்போதைக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி மேய்ச்சல் சமூகம், அதாவது வேட்டையாடின மனிதன், அதுக்கப்புறம் பயிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நாகரிக வளர்ச்சி விவசாயம், வேளாண் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்போ மனிதனுடைய கால்நடைகளுடைய வளர்ப்பு இந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது, எந்திரங்களுடைய ஈடுபாடு அதிகமா வந்துருச்சு. இப்போ இந்த கால்நடையோட ஈடுபாடு வேளாண்ல எந்த அளவுக்கு இப்போ இந்த பகுதியில் இருக்குது பொதுவா? நிச்சயமா அததான் நான் சொன்னேன். முக்கியமா இந்த நாட்டு மாடுகள் தான் மீட்டெடுத்து நமக்கு கொடுக்க முடியும் உணவு ரீதியா. இது ஒண்ணு. அந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கு அடுத்து இந்த பகுதிக்கு நீங்க கேட்டதுனால இங்க நான் வர்றேன். இந்த பகுதி அப்படின்றது உம்பளச்சேரி கால்நடைகள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, உலக அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்த கால்நடைகளுமே 2 வகையா பிரிக்கலாம். போஸ் இண்டிகஸ் அப்படின்றது ஒண்ணு, போஸ் டாரஸ் அப்படின்றது ஒண்ணு.
இப்ப இதுல உள்ள இந்த மாடுகளை கிட்டத்தட்ட ஒரு 3 வகையா பிரிக்கலாம். வட இந்திய பகுதி மாடுகள் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமா பால் மாடுகள், அது சாஹிவால், ரெட் சிந்தி அப்படின்றதெல்லாம் வந்து பால் அதிகம் கொடுக்கக்கூடிய மாடுகள். வேலைகளுக்கு வந்து அதிகமா அதை பயன்படுத்த முடியாது. கொஞ்சம் கீழே மத்திய இந்திய பகுதியில வந்தோம் அப்படின்னு சொன்னா தார்பார்கர், மகாராஷ்டிரா பகுதியில டியூனி அப்படின்ற ரகம், குஜராத்ல இருக்கக்கூடிய காங்கிரீச், அது கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுங்கெல்லாம் வந்து பாலும் கொடுக்கும், வேலையும் செய்யும், அந்த மாதிரியான மாடுகள். அதுக்கு அடுத்து தென்னிந்திய பகுதிக்கு நீங்க வந்துட்டீங்க, கர்நாடகா பகுதி, ஆந்திர பகுதி, தமிழக பகுதிக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாலை தான் வந்து பிரதானமா இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல இந்த மாடுகளை நீங்க அணுக முடியாது. இது மொத்த விவசாய தேவைகளுக்காக, வேலைகளுக்காக இருக்கிற மாடு. இன்னும் சொல்ல போனா இந்த பகுதி வந்து வெப்பமண்டல பகுதி, குளிர் பகுதி இல்ல, அதனால பாலுடைய தேவையும் இந்த மக்களுக்கு இந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்றதும் ஒண்ணு. அதே நேரத்துல இந்த பாலுடைய டேஸ்ட், அந்த A2 மில்க் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள கூட நீங்க போக வேண்டியதில்லை. குறிப்பா இந்த மாடுகள் எல்லாமே A2ல தான் வரும், நாட்டு மாடுகள். அதுலயும் நீங்க இந்த உம்பளச்சேரி மாட்டுனுடைய மோருக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரதானமான ஒரு இதுவும் இருக்கு. ரொம்ப பெருசா இதை சொல்லுவாங்க. இப்ப மறுபடியும் வந்து நான் சொல்ல வந்துடுறேன். இதுல இந்த தமிழக பகுதியில வந்து அரசால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ரகம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான ரகங்கள் சொல்லலாம். சரி, அது வந்து காங்கேயம், கொங்க பகுதியில் இருக்கக்கூடிய மாடுகள், கொங்க மாடுகள்னு சொல்லுவாங்க காங்கேயம். அடுத்தது பர்கூர் மலை மாடுகள், அப்புறம் தேனி மலை மாடுகள், அடுத்ததா நம்மளுடைய நாகை, திருவாரூர், தஞ்சை பகுதியை உள்ளடக்கிய உம்பளச்சேரி மாடுகள், அப்புறம் வந்து முக்கியமா மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தை உள்ளடக்கிய ஜல்லிக்கட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய புலிகுளம் மாடு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வெறிப்பா இருக்கும். அதே நேரத்தில் ஆலம்பாடின்னு ஒரு மாடு, அந்த மாடு வந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலம்பாடி ரகம். இதுதான் 6 ரகம் தமிழகத்தில் பரவலாக காணப்படக்கூடிய இந்த ரகங்கள்ல உம்பளச்சேரி மாடு எந்த வகையில நமக்கு வந்து சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய பயன் எந்த அளவுக்கு இருக்குது? இப்ப எப்பயுமே வந்து சார், இப்ப அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குழந்தை வந்து சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாடுகளை வந்து ஒன்னோட ஒன்ன கம்பேர் பண்ணி இதை விட அது சிறப்பா, அதை விட இது சிறப்பா அப்படின்றது பாக்குறது அது 2வது பட்சம். ஆனா இந்த பகுதி மக்களுக்கு இது என்ன வகையில சிறப்பா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கும்போது இது எந்த வகையில மற்ற இனத்திலிருந்து வேறுபடுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நிலத்தோட தொடர்புடையதோட தன்மை வந்து உங்களுக்கு புரியும். முக்கியமா இந்த மாடோட அடையாள பொறுப்பு அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாடை பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 அடையாளம் சொல்லுவாங்க. நெத்திப்பொட்டு, வெடிவாலு, வெங்கொலும்பு, நடுவட்டி ரேகை, தாடியில அரசப்புள்ளி. இது 5ம் தோற்றத்தை வச்சு நீங்க வந்து சொல்லலாம் இதுதான் உம்பளச்சேரி மாடு அப்படின்னு சொல்லி. நெத்தி போட்டு உங்களுக்கு அரசலாம் பொட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அரச இலைய வந்து நீங்க தலைகீழ பிடிச்சீங்கன்னா எப்படி இருக்குதோ, தலைகீழ பிடிச்ச எந்த வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அது மாதிரியான இந்த வடிவங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஆனா அரசல பொட்டுன்னு சொல்லுவாங்க. அரசல மாதிரி இருந்தா அது என்ன சிறப்பு. தாடியில அரச புள்ளினா, தாடினா அந்த கழுத்துக்கிட்ட தொங்கக்கூடிய சதை, அதுல வந்து அரச புள்ளிகள் இருக்கும். அதே புள்ளிகள் வந்து தொடையில வந்து ஒரு மறையும் இருக்கும், வெள்ளை கலர்ல ஒரு அந்த புள்ளி அப்படி படர்ந்து இருக்கும். அது தாடியில அரச புள்ளி. நடுவட்டி ரகங்கிறது முதுகுல வந்து திமில்ல இருந்து அந்த வால் வரைக்கும் ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கோடு போகும். 4 கால் வெள்ளை அப்படின்றது நீங்க ஒயிட் கலர் ஷாக்ஸ் போட்ட மாதிரி 4 கால்லையும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க பாக்கல குதிரை மாதிரி இருக்கும். அது மாதிரி 4 கால் வெள்ளை. வெண்கொழும்புங்கிறது கொழும்பு வந்து வெண்ணிறத்துல இருக்கும். இப்ப என்னன்னா இந்த பகுதிக்கு இந்த மாடு எப்படி உரித்தானது அப்படின்னு நான் சொல்ல வரக்குள்ள இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்ல. என்னன்னா அந்த கொழும்புல தான் நான் வர்றேன். இந்த கொழும்பு வந்து இரட்டை பிளவுபட்ட கொழும்பா இருக்கும்போது இந்த பிளவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளிங்கிறது மிக குறைவாக இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து சேத்து பகுதி, சேத்துல இறங்கி நடக்கணும் இந்த மாடு. சரி, தொப்புள் நனைஞ்சாதான் சேரு அப்படின்னு கூட இதுல ஒரு பழமொழி இருக்கு. இந்த மாடுனுடைய தொப்புள் அப்படின்றது வந்து அதோட நீர்த்தார. நீங்க மாட்டை உழவு ஓட்டக்குள்ள அந்த நீர்த்தார நனையிற அளவுக்கு சேரு இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு கால் உள்ள போகணும். மாடு கால் அந்த அளவுக்கு உள்ள போய் அந்த சேத்துல இருந்து புடுங்கி இழுத்து மறுபடியும் வைக்கக்குள்ள அந்த கொழும்புக்கு இடையில உள்ள பிளவு அதிகமா இருந்துச்சுன்னா மாடு சிரமப்படும். அந்த பிளவு கம்மியா இருக்கும். இங்க கிட்டத்தட்ட குதிரை மாதிரின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க குழம்பு பத்தி நான் பேசக்குள்ள குதிரை வந்து ஒற்றை குழம்பை உடையது. கிட்டத்தட்ட ஒற்றை குழம்பு மாதிரி இடைவெளி ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப உறுதியாகவும் சேத்துல இருந்து புட்டிங்கி எடுத்து நடக்கிற மாதிரியான ஒரு திறன் கொண்ட ஒரு மாடுதான் உழவுக்காக ரொம்ப பாரிய அளவில் வந்து இங்க வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த மாட்டை வந்து அதை விற்பனை பண்ணி அது மூலமா வெறுமனே கண்ணுக்குட்டியை வாங்கி அதை வளர்த்து ஒரு மாடாக்கி ஒரு சோடி சேர்த்து விற்பனை பண்றது, விற்பனை பண்ணி அது மூலமா ஒரு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, நான் சொல்றேன் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தொழிலா அது இருந்துச்சு. கண்ணு மாட்டுல
சம்பாதிக்க முடியாதவன் கப்பல் ஏறினாலும் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பழமொழியே இருக்குது. கப்பல்லாம் நம்ம நாகப்பட்டினத்துல கப்பல் ஏறி தான் இங்க பகுதியில போடுறாங்க. கண்ணு மாட்டுல சம்பாதிக்க முடியாதவன் கப்பல் ஏறினாலும் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற பழமொழி இந்த பகுதியில வழங்கப்படுது. இன்னும் வடக்கு பகுதியில இந்த மாட்டினுடைய தாய் கிராமங்கள் எந்த இடம்ன்றத நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸாக்டா நான் சொல்லிட்டேன்னா இன்னும் நல்லா தெரியும். உம்பளச்சேரி மாட்டினுடைய தாய் கிராமங்கள் அப்படின்னு சொல்லக்கூட உம்பளச்சேரிங்கிற கிராமம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க அங்க காரைக்கால் பகுதியில இருந்து நீங்க பயணிச்சு வர்றீங்க, திருத்துறைப்பூண்டி பகுதியை தாண்டி தான் இங்க வந்திருப்பீங்க. திருத்துறைப்பூண்டி பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய உம்பளச்சேரின்ற கிராமம் இருக்கு. அதை சுத்தி கொர்க்கை அப்படின்ற இதெல்லாம் சிறு சிறு கிராமங்கள். கொர்க்கை, ஆய்மூர், அவரிக்காடு, கரியாப்பட்டினம் அது கொஞ்சம் பெரிய ஊர், இந்த மாதிரி தலக்காடு இதெல்லாம் வந்து உம்பளச்சேரி மாடுகளுடைய தாய் கிராமங்கள். இந்த பகுதி மாடுகளை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அங்க காரைக்கால் பகுதியில இருந்து, வடக்கு டெல்டா பகுதியில இருந்து, இது தெற்கு டெல்டா பகுதி. இப்ப இன்னும் கொஞ்சம் 6 கிலோமீட்டர் தெக்க போனீங்கன்னா கடல் வந்துடும். சரி, அதிராம்பட்டினத்திலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகள் மன்னார்குடிக்கு தெற்க வச்சுக்குங்க. இதுக்கு வடக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து வடக்கு டெல்டான்னு நீங்க ஒரு கணக்குக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கும்பகோணம் பகுதி. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு உழவுக்கு தேவைக்கு வந்து மாடை வந்து அங்கேயே வளர்க்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சூழல்ல இங்க இருந்து வரக்கூடிய மாடுகள் அங்கேயே வளர்ற மாடுகளை விட திறன்மிக்கதா அது இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த தாய் கிராமத்தை சேர்ந்த மாடுகள். அப்ப அங்கிருந்து மக்கள் வந்து இங்க வந்து வகை மாடை வந்து தேடி அதை வாங்கிட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு தெக்க உள்ள மாடு இது. சரியா? அப்ப அவங்க நம்ம உம்பளச்சேரி மாடுன்னு சொல்லி சொல்ற மாதிரி, நாட்டு மாடுன்னு சொல்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா தெக்கத்தி மாடுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. சரி, அவங்க ஒரு பழமொழி சொல்றாங்க, தெய்வம் கெடுத்தாலும் தெக்கத்தி மாடு கெடுக்காதுன்னு சொல்றாங்க. தெய்வத்தை விட சிறப்பா இந்த மாட்டை பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது அந்த மக்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் வந்து பிரசன்ட்ல சொல்லி இதை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணினாலும் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு விவசாயத்துக்கான சூழல் அப்படின்றது மாறிடுச்சு. அதுக்கான கால்நடைகளுக்கான தேவை அப்படின்றது மாறிடுச்சு. நீங்க முன்னாடியே என்கிட்ட ஞாபகப்படுத்தி கேட்ட மாதிரி எந்திரங்களுடைய வருகை, இது தரக்கூடிய மிகையான வேலை திறன், இது எல்லாத்தோடையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது கால்நடைகளுடைய தேவை அருகிடுச்சு. கால்நடைகளுக்கு மீதான மரியாதையும் அருகிடுச்சு. எந்திரமயமா இது வந்து ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. சுபா, நீ சொன்ன மாதிரியே மாடுகளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்றத மாடுகளும் மாண்புகளும்னு முத்துப்பேட்டை மேலக்கரை ஆர் செந்தில்நாதன் அவங்க சொல்றத வச்சு நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. சரியா சொன்னீங்க சித்ராக்கா. இந்த உம்பளச்சேரி மாட்டை பத்தி நான் சிறப்பா சொன்னாங்க பாருங்க. நான் ஆடி போயிட்டேன். அதோட அமைப்பு வடிவம்னு எக்கச்சக்கமால சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சுபா, அதோடைய விட்டுருக்காங்க. நாட்டு மாட்டை பத்தி அத்தனையும் புட்டு புட்டுல வைக்கிறாங்க இவங்க. வாங்கக்கா, நிகழ்ச்சியை முழுசா கேட்போம். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய போதோ. இப்ப உலகளவுல நம்ம வந்து மாடுகளுடைய வகை அப்படின்றது இரு வகைன்னு சொல்லி சொன்னேன். போஸ் இண்டிகஸ், போஸ் டாரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அந்த போஸ் டாரஸ் அப்படின்றதுக்கு வந்து கொம்புகள் இருக்காது, திமில்கள் இருக்காது, உடல்ல வந்து ரோமங்களுடைய அளவு வந்து அதிகமா இருக்கும். இது எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுடைய தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாடுகள். அந்த ஜெர்சி, ஹோல்ஸ்டிங், பிசிலியன் அப்படின்ற மாதிரியான இந்த வகைகள் எல்லாமே வந்து பாலை வந்து பிரதானமாக கொண்டது. பால் அதிக பாலை கொடுக்கறதுக்காக உள்ளது. அதை வந்து இதோட கிராஸ் பண்ணி கிராஸ் மாடுகளாகவும் இங்க வந்து விற்பனை செய்யறாங்க. நேரடியா ஜெர்சி மாடுகளையும் இங்க வந்து இறக்குறாங்க. இப்ப அது மாதிரி இறக்கும் போது பாலினுடைய உற்பத்தி அதிகமா இருக்கு. பால் நிறைய கறவை பண்றாங்க. ஆனா அந்த மாடு அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகுது. குறிப்பா மடிநோய். மடிநோய் வந்து அதுங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வருது. ரெண்டாவது, இந்த இனவிருத்தி அப்படின்றது வந்து சரியான நேரத்துல வந்து அது இனச்சேர்க்கைக்கு உட்படுத்தி அடுத்த ஈல்டு வந்து கொடுக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல எல்லாம் சிக்கல் இருக்குது. ஒரு மாட்டை வந்து தேர்வு பண்ணும்போது அந்த வாளுடைய அளவு வந்து சின்னதா இருக்கணும். அதாவது வந்து தடிமன் வந்து கம்மியா இருக்கணும்னு பார்ப்போம். இந்த மாடு வந்து 2 வால் இருக்குது. அரணவால் மாடு, சாரவால் மாடுன்னு. சாரப்பாம்பு மாதிரி பெருசா இருக்கக்கூடிய மாடு சாரவால் மாடு. அரணை மாதிரி சின்னதா சன்னமா இருக்கக்கூடிய மாடு அரணவால் மாடு. இந்த அரணவால் மாடு தான் சுறுசுறுப்பா வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எதனால அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அரணவால் மாடு இந்த அரணவாலா இருக்கிறதுனாலயே இந்த வாழை வந்து சொல்லட்டி இது வந்து கொசுவை விரட்டுறதுக்கான திறன் மிக்கது. இது அது மாதிரி வந்து இயல்பாவே அது வந்து சுறுசுறுப்பாவே அது இருக்குது. நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகாது அப்படின்றதையும் ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே எல்லா வகையிலும் எந்த நோய்
எதிர்ப்பு மருந்துகளையும் நம்பி இது வந்து வாழல. எல்லா மழையிலையும் கிடக்கும், வெயிலையும் கிடக்கும், கொடுக்கறத சாப்பிடும், இருக்கிறத சாப்பிட்டுட்டு அது இந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்மை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனுடைய பயனை வந்து இந்த பகுதி மக்களோ அந்த அளவுக்கு அது புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது. வெறுமனே மாடு அப்படின்னா பால் தேவை அப்படின்ற மாதிரி போய் பாலை நம்பி போனதுனால வேற வகை மாடுகளை நம்பி அவங்க இந்த மாடுகளை தவிர்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாரு, நீங்க பால் பண்ண வைக்காதீங்க, மாட்டு பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதனுடைய விளக்கமும் இதுதான். நான் பால் உற்பத்தியில இந்தியா வந்து நாடுகள்ல வந்து ஒரு முன்னணி வைக்கக்கூடிய ஒரு விடயம். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா பால் பண்ணைகள் அப்படின்றப்ப நீங்க சொல்ற மாதிரி கிராமங்கள்ல இருந்து கொண்டு போய் அவங்க முன்னாடி எல்லாம் பால் பண்ணைகள் இருக்கும். நம்மளால தூக்குச்சீட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு முன்னாடி நின்று பால் வாங்கின நேரங்களா இருக்கும். இப்போ சில கிராமங்கள்ல இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா பால் பாக்கெட் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். பாலினுடைய முக்கியத்துவம் ரொம்ப அடிப்படையானது. ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு தாய்ப்பால் நம்ம கொடுக்கறப்ப அந்த தாய்ப்பால் வழியாக அந்த ஊட்டச்சத்து போய் சேருதோ அதே இணையாகத்தான் இந்த பால் மாடுகளும் அவங்களுடைய மனித இனத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்றது மற்றொரு பெயர். இந்த உம்பளச்சேரி மாடுகளை போலவே மற்ற மாடுகளும் இந்த பகுதியில வந்து வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி சீதோசன நிலை இருக்குதா? வெப்பமண்டலத்தில் வாழக்கூடிய மாடுகள் வந்து சில இடங்களில் குளிர் மண்டலத்தில் வாழ முடியாது. இது இந்த சீதோசன நிலையை தாங்கி தாக்கு பிடித்து வளரக்கூடிய இதே மாடுகளை வேற தென் மாவட்டங்களுக்கு கொண்டு போய் வளர்க்க முடியுமா? நீங்க கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பகுதியில இருந்து நான் சொல்லக்கூடிய அடையாள பொறுப்புகளை பார்த்தோ இல்ல இந்த மாட்டோடைய அம்சம் கிட்டத்தட்ட அப்படி தலையை தூக்கி பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாட்டை பத்தி பேசுவாங்க. அதுக்கு மயங்கியோ கிட்டத்தட்ட குதிரை மாதிரி இருக்கு அப்படின்றத நினைச்சோ மதுரை பகுதியில இருந்து மற்ற கொங்கு பகுதியில கூட இங்க இருந்து வாங்கிட்டு போய் அங்க வளர்த்திருக்காங்க. அப்படி வளர்க்கும் போது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இனவிருத்தி. அதுக்கு சரியான இதே பிரீடை சேர்ந்த காளை வந்து அதுக்கு கிடைக்குதா அங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அங்க அது போனுச்சுன்னு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இடத்துக்கு அது போய் அது அந்த அளவுக்கு வெற்றி அடையல. சரி, இப்ப இந்த அடையாள பொறுப்புகளை பத்தி எல்லாம் நான் சொல்றேன்ல, இது மாதிரி தோற்றத்தில் உள்ள அடையாள பொறுப்புகளை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா அதனுடைய குணங்கள்ல அதனுடைய உள்ளுறுப்புகள்ல எப்படி ஊக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாள பொறுப்பு வேற, அடையாள பொறுப்புகள் வேற இருக்கு. நான் அதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மாட்டுக்கு 5 பகுதி, 5 அடையாளம் பெருத்தும் 5 அடையாளம் சிறுத்தும் இருக்கணும். சரி, பெருத்திருக்க வேண்டிய 5 அடையாளங்கள் முண்டு, முடிச்சு, எலும்பு, சிலம்பு, பொரடி. சரி, இந்த முண்டு முடிச்சு அப்படின்றது மாட்டோட உடம்புல இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த மூட்டு, அந்த எலும்பு அதெல்லாம் எப்படி இருக்கணும். சிலம்புன்னா கால். பொரடி அப்படின்னா அந்த பாரத்தை இழுக்கக்கூடிய பகுதியை அதுதான் இருக்கு. பொரடியை நம்பிதான் இருக்கு. அடுத்தது எது 5 அடையாளம் சிறுத்திருக்கணும் அப்படின்னா தாடி, தாரை, தலை, வால், குல்லா. இது 5ம் சிறுத்திருக்கணும். தாடி குல்லான்றது திமில தான் இங்க சிறுத்திருக்கணும். அது வந்து நீங்க முதுகுல வந்து ஒரு பெரிய பாரமா அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா அந்த திமில எந்த அளவுக்கு பெருக்க வச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரியான சில பேர் இருக்கிறாங்க தீவனத்தை கொடுத்து. சரி, ஆனா சிறுத்து அப்படின்னா ரொம்ப சின்னதா போய் அப்படின்ற மாதிரி சொல்லல. அந்த மாட்டுனுடைய உருவத்துக்கு தக்கதான் அந்த குல்லா இருக்கணும். அந்த மோத்தடி பின்னாடி போகாம அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த மாடு வந்து சுறுசுறுப்பா இருக்கும். ரொம்ப பெருசா வட்டப்பாறை கணக்கா நான் வந்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து அது மாட்டுனுடைய சுறுசுறுப்பை வந்து கம்மி பண்ணும். பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய மாடுகளுடைய திமிழை பார்த்து நல்ல மாடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கும். பொதுவா நீங்க சொல்றதை பார்த்தா அந்த அளவுக்கு பெருத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது, இடைப்பட்டு இருக்கணும். பிரதானமா இது வந்து வண்டி மாட்டுக்கு சொல்றேன். திமிழ் அந்த சைஸ் நான் சொல்ற சைஸ் தான் இருக்கும். காளைக்கு வண்டி மாட்டை கம்பேர் பண்ணக்குள்ள பெருசா தான் இது இருக்கும். சரி, இது என்னன்னா தாடின்றது கழுத்துல தொங்கக்கூடியது. சரி, தாடி வந்து சிறுத்து இருக்கணும். தாரை அப்படின்றதும் அந்த தொப்புல நம்ம நீர்த்தாரை இருக்குல்ல அது ரொம்ப தொங்கி இருக்கக்கூடாது. தலை அப்படின்றது அந்த கொம்பு கட்டு 2 கொம்புக்கமான அகலம் அதுவும் சிறுத்து இருக்கணும். வால் அப்படின்றதும் சின்னதா நான் முன்னாடி பேசணும் சாரவால் அரணவால் பத்தி பேசணும் சின்னதா இருக்கு. குல்லா அப்படின்றதும் திமிழ்ன்றதும் சிறுத்து இருக்கணும். இது எல்லாம் சிறுத்து அப்படின்னு நான் வந்து சொல்லும் போது அப்படி ரொம்ப சின்னதா இருக்கிறது சூம்பி போயிருக்கு அதை பத்தி நான் சொல்லல. பொதுவா ஒரு மாட்டோட அடையாள பொறுப்பை பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கணும். திமிழ் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கிறதோ திமிழை பற்றி மட்டுமே நீங்க வந்து பிரதானமா பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இதை நீங்க எடுத்துக்க முடியும். அப்படி நான் சொல்ல வர்றேன். இப்ப இந்த அடையாள பொறுப்புகள்லாம் இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க இந்த அடையாள பொறுப்புகளோட எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாட்டை தான் நான் தேர்வு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டத்தை உள்ளடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பரப்பளவுக்குள்ள நீங்க தேடக்குள்ள உங்களுக்கு எத்தனை மாடுகள் கிடைக்கும், அதுல எதை தேர்வு பண்ணுவீங்க? இதுலயே நீங்க வந்து எனக்கு ஒரு 2 மாடு கூட எனக்கு ஆசையா இருக்கு நான் வளர்க்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு கொங்கு பகுதியிலயோ இல்ல தெக்க என்னட்ட பண்ண இருக்கு நான் வச்சு இது பராமரிச்சுக்கும் அப்படின்னு
சொல்லி தென் மாவட்டங்கள்ல கொண்டு போய் வச்சு வளர்க்கிறவர்கிட்ட இந்த பாடங்கள், இந்த உம்பளச்சேரி மாட்டினுடைய பாடங்கள் இதுபடி இருந்தாதான் நான் அந்த மாட்டை இனச்சேர்க்கை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் நிக்க முடியுமா? முடியாது. வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் இன்னொரு கெடு வாய்ப்பா இன்னொன்னு நடக்குது அப்படின்னா, அந்த மாட்டுக்கு பிறந்த அதே கண்டரை கூட இனச்சேர்க்கைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த இன்டர்பிரீடிங், இந்த பிரச்சனை வருது. இதனால சில மாட்டினுடைய செயல்திறன் இழப்பு, சில நோய்வாய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மரபியல் ரீதியான குறைபாடுகள் வந்து தொடர்ச்சியா வரக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்கே வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சுழி இருக்குல்ல, சுழியிலே நிறைய கணக்கு இருக்குது. நான் சும்மா ஒரு சின்னதா மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நீர்ச்சுழி, அதாவது மாட்டினுடைய நீர்த்தாரை, காளமாட்டினுடைய நீர்த்தாரை எங்க நீர் விடுதோ அதுக்கு நேர் மேல நீங்க முதுகுல ஒரு விரலை வச்சீங்க, பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பாயிண்ட் பண்ண இடத்துக்கு முன்னாடி தான் சுழி கிடக்கணும். முதுகுல இருக்கக்கூடிய சுழி, அதாவது திமிழுக்கும் நீங்க கை வச்சிருக்கக்கூடிய நேர், நீங்க கை வச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் விரல் வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு நடுவுல தான் அந்த சுழி கிடக்கணும். அது முன்சுழின்னு சொல்லுவாங்க. அதே நீங்க எங்க பாயிண்ட் பண்றீங்களோ அதுக்கு பின்னாடி போயிருச்சு அப்படின்னா அது நீர்ச்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்ச்சுழி இருக்கக்கூடிய மாடு உழவுல முண்டி இழுக்காது, ரொம்ப பாரம் இழுக்காது, பின்னாடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பின்சுழி மாட்டை வாங்க மாட்டாங்க. இப்ப பின்சுழி இருக்கக்கூடிய காளையை வந்து நீங்க வந்து பிரீடிங்க்கு நிறுத்த முடியாது. இவ்வளவு தேர்வுகள், இந்த தேர்வுகளுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்க வெளியில கொண்டு போய் வளர்க்கறவங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்குது. அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பரப்பளவை சேர்ந்த ஒரு வகை மாட்டை அந்த இடத்துக்குள்ள மட்டும் வச்சு வளர்க்கறது தான் சரி அப்படின்னு நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா இந்த மாடுகளுடைய தாய் கிராமங்கள் அப்படின்னு சொல்லி நான் இங்க இருந்து ஒரு 19-25 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு 5-6 சிறு கிராமங்களை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் இப்ப சொல்லிடலாம்ல, தில்லைவிளாகம் என் ஊர்ல இருந்து மாடு இருக்குது, உம்பளச்சேரி மாடு இருக்குன்னு நான் சொல்லிக்கலாம். நான் அதை சொல்லல. என் ஊர்ல இருக்கக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய அதே உம்பளச்சேரி இத்தனை அடையாள பொறுப்புகளுடைய இருக்கக்கூடிய மாடுகளை விடவும் அங்க தாய் கிராமங்கள் இருக்கக்கூடிய மாடுகள், அங்க இருக்கக்கூடிய இந்த அடையாள பொறுப்புகளுடைய இருக்கக்கூடிய ஊக்கமான மாடுகள் ஒருபடி மேலதான். அதை நான் ஒத்துக்கிட்டு தான் பேசுறேன். ரொம்ப அருமையா நிறைய தகவல் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறீங்க. மாடு வகைகள் பத்தி, எப்படி மாடுனுடைய ஆரோக்கியம் வந்து பார்வையிலே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த வகையான மாடுகள் வந்து உழவுக்கு தயாரா இருக்கும், எந்த வகையான மாடுகள் வந்து வண்டிக்கு தயாரா இருக்கும், எது வந்து சரியா வந்து அதற்கு வந்து நம்ம பயன்படுத்த முடியும்ன்றது பல்வேறு தகவலை மாடை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. அது குறிப்பா வந்து உம்பளச்சேரி மாடை பத்தி. இந்த மாதிரி இந்த மாடுகளை பத்தின தகவல் சேகரிப்பு கூடிய ஆர்வம் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்க? இது என்னன்னா, கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து யார்கிட்ட போய் நீங்க ஏதாவது ஒரு துறையை பத்தி கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட தகவல் நிறைய வருது அப்படின்னு சொல்லி சொன்னா பர்சனலா அவங்க ஏதோ ஒரு இடத்துல அதோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. சரி. இப்ப என்ன பத்தி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் சிறு வயதா இருக்கும்போது எங்க அம்மா வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு மாடு இருந்துச்சு. அது எங்க பெரியம்மா வந்து நான் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காக எனக்காக ஓட்டி கொடுத்த ஒரு கிடாரி கண்ணு. சரி. அந்த மாட்டோட அடையாள பொறுப்பு வந்து இப்பவுமே இருக்கு. நான் எமோஷனல் ஆயிட்டேன் கிட்டத்தட்ட சொல்ல. அந்த மாட்டோட அடையாள பொறுப்பு அப்படின்றது எனக்கு இன்னமுமே ஞாபகம் இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னது, கிட்டத்தட்ட அது கொஞ்சம் கட்ட மாடு, அந்த கொம்பு வந்து சின்னதா கொஞ்சம் முன் கொம்பா லைட்டா வளைஞ்சிருக்கும். அந்த மாட்டுல வந்து அம்மா வந்து பால் கறக்கும் போது கிட்டத்தட்ட அந்த சத்தத்தை வந்து நான் சொல்றதுக்காக முயற்சி பண்ணேன். நீங்க நினைச்சு பாருங்க, சொம்புல வந்து முதல்ல அந்த பீர் பால் இறங்கும் போது எப்படி சத்தம் போடும் அப்படின்றத நீங்க ஒலி கூட்டணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால முடியாது. ஏதாவது சொல்லி பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே அந்த சொம்புல விழக்கூடிய அந்த சத்தம் கொஞ்சம் பால் தேங்கினதுக்கு பிறகு அதுல விழக்கூடிய அடுத்த கட்ட சத்தம், நுரை சத்தம் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இதோட கனெக்ட் ஆயிருக்கும் பர்சனலா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பசுமை புரட்சியினுடைய விளைவாக அப்படின்னு கூட சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் அந்த மாடு பட்டுன்னு காணாம போகுது. அதனால வரக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கம், இது எல்லாம் சேர்ந்து என்ன இந்த வகைப்பாடுகள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி என்ன தள்ளுது. நான் அப்ப அங்க போய் நான் வந்து ஒருத்தரை சந்திக்கிறேன். உம்பளச்சேரி தீனதயாளன் அப்படின்றது பேரு. அவர் தான் உம்பளச்சேரி வகைமாட்டினுடைய தலைவர், வகைமாட்டு குழுவினுடைய தலைவர், உம்பளச்சேரி கால்நடை பாதுகாப்பு குழு தலைவர் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. அவரும் என்ன மாதிரி பர்சனலா அந்த மாட்டோட கனெக்ட் ஆயிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா வீட்டு கல்யாண பத்திரிகையிலே வந்து உம்பளச்சேரி மாட்டை வந்து படமா போட்டு பத்திரிகை அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த அளவுக்கான, எங்க ஊர்லயே சொல்லுவாங்க, அந்த மாடு சம்பந்தமா வந்து மாடு வாங்க போறோம்னா அந்த ஆளை கூட்டு போனோம்னா நல்ல மாடா புடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மாடுகள் பத்தி நிறைய தரவுகள் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. மாடை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியையும் தாண்டி இன்னும் எனக்கு வந்து இந்த உம்பளச்சேரி மாடுகள் இல்ல மற்ற மாடுகளை வந்து பத்தின சில தகவல்கள்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு நம்முடைய உழவர்கள் வந்து ஒருவேளை விரும்பினால் உங்களுடைய அலைபேசி எண்ணை கொடுத்தா அவங்க தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். தொடர்பு எண் வந்து கண்டிப்பா கொடுத்துடலாம், ஒன்றும் சிக்கல் இல்லை. என்னுடைய தொடர்பு எண் வந்து 96 77 11 89 37. 96 77 11 89 37. நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன தொடர்பு கொள்றது எளிதா இருக்கும். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல நீங்க இது நார்மல் கால் வந்து இது வந்து வராது. ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றி செந்தில்நாதன். ஏன்னா மாடுகளை பத்தி ரொம்ப அருமையான தகவல்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. உழவுக்கு துணையாம் மாடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். நன்றி. நன்றி. சித்ராக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி மாடுகளும் மாண்புகளும்னு முத்துப்பேட்டை மேலக்கரை ஆர் செந்தில்நாதன் அவங்க அருமையா முடிச்சுட்டாங்க போங்க. மாட்டோட வால்ல என்னென்ன கவனிக்கணும், திமிழு, அதோட சுழி எப்படி இருக்கணும், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை தெரியப்படுத்திட்டாங்க. ஆக மொத்தத்துல மாடு வளர்க்கறத பத்தி நமக்கு தெரியாத இன்னும் சில விஷயங்களையும் இவங்க மூலமா தெரியப்படுத்திட்டாங்க. இவங்களை நேர்முகம் கண்ட எஸ் கார்த்திகை தீபன் சார். சரியா சொன்னீங்க. இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.